இப்போ கணேசர் அங்க வர்றாரு. அவரு என்னன்னா, ஹி இஸ் மேட் அவுட் ஆஃப் கிரியேஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் கணபதி ரொம்ப முக்கியம்னா, அவரு அவங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த மஞ்சள், சந்தனத்துல தடவின ஒரு இதிலிருந்து மண்ணினால் ஆக்கப்பட்டது. மண்ணுங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, பார்வதி தான் மண்ணு. இந்த பூமிங்கிறதே பெண் சக்தி தான். பெண்ணு தான் சக்தி. அதனால தான் பூமி தாய்ன்னு சொல்றோம். பூமி தந்தைன்னு சொல்றதில்ல. எஸ் தாய் நாடுன்னு சொல்றோம். தந்தை நாடுன்னு சொல்றோமா? எப்பவுமே எல்லாமே ஃபெமினைன் எனர்ஜி. ஃபெமினைன்னாலே படைப்புன்னு அர்த்தம். ஒரு பெண்ணு தான் நம்மள ஒரு பெண்ணோட வயித்துல தான் நம்ம பிறந்திருக்கோம். ஸோ இந்த அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் பெண்ணிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ பெண்ணுனாலே கிரியேஷன் அர்த்தம். அப்போ கிரியேஷனுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா கணபதி. அதனால தான் அந்த மஞ்சளும் குங்குமத்தை வச்சு அவங்கள உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு சக்தி. இப்போ அது படைப்பை பூரா பாதுகாக்குது. படைத்தவன் இல்லை, படைப்பை பாதுகாத்து கொண்டு இருக்குது. அந்த மாதிரி நேரத்துல இப்ப படைத்தவன் வருகிறான். வந்த உடனே இந்த படைப்பு எதிர்த்துட்டு நிக்குது. ஏன் எதிர்த்துட்டு நிக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்ம படைப்புல சிக்கி இருக்கிறோம். ஒரு பெரிய அகங்காரம் இருக்கு. என்னுடையது, இது என்னுடைய வீடு, என் மனைவி, என் குழந்தை, என்னுடைய பிஸ்னஸ் அப்படின்னு நான் நமக்கு சொந்தம் கொண்டாடுறோம் இல்லையா? இது ஒரு அகங்காரம். நான் அவனை விட பெருசு, நான் அவனை விட பணக்காரன், நான் அவனை விட பெரிய ஆளு, நான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது நமக்குள்ள அகங்காரம் வந்து விடுகிறது. நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க பெருசா வந்துருச்சுன்னா மை ஹெட் இஸ் வெரி ஸ்ட்ராங்னு அர்த்தம்.